ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரசியலமைப்போட முக்கியமான சட்ட திருத்தங்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது நம்ம 12th புக்கில் லாஸ்ட் பேஜில் இருக்குது. நம்ம அதில் ரொம்ப முக்கியமானதை அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்ப்போம். நம்ம 12th புக்கில் எல்லா சட்ட திருத்தங்களும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான சட்ட திருத்தங்கள் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு சட்ட திருத்தத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1951. முதல் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1951 கொண்டு வராங்க. இதோட நோக்கம் என்னன்னா ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, நெக்ஸ்ட் நிலச்சீர்திருத்தம் பாதுகாப்பதற்காக 9வது அட்டவணையில சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் எத்தனாவது அட்டவணையில சேர்க்கிறாங்கன்னா 9வது அட்டவணையில சேர்க்கிறாங்க. நெக்ஸ்ட் சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்புகளின் முன்னேற்றத்திற்காக சிறப்பு ஏற்பாடு செய்ய மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்கியது. ஓகேங்களா, மாநிலத்துக்கு அதிகாரம் வழங்குறத பத்தி சொல்றாங்க. அதாவது சமூக மற்றும் பொருளாதார ரீதியில பின்தங்கின மக்களுக்கு சிறப்பு ஏற்பாடு செய்கிறதுக்கு அதுக்கான ரைட்ஸை மாநிலத்துக்கே கொடுத்துருந்தாங்க. இதுதான் முதல் சட்ட திருத்தத்தில் கொண்டு வருது. ஓகேங்களா, முதல் சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்து 2 பாயிண்ட். ஜமீன்தாரி ஒழுங்குமுறை இது எல்லாத்தையும் 9வது அட்டவணையில் சேர்க்குறாங்க. 2வது சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்புகளோட முன்னேற்றத்திற்காக சிறப்பு ஏற்பாடு செய்யலாம். அதாவது அந்தந்த ஸ்டேட்டை சிறப்பு ஏற்பாடு செய்யலாம். அதுதாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, 7வது சட்ட திருத்தம். 7வது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வராங்கன்னா 1956. இது நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருக்கோம். 7வது சட்ட திருத்தம் 1956 ஃபர்ஸ்ட் என்னது மாநில மறுசீரமைப்பு, அதாவது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு பொதுவான ஆளுநர் இருக்கலாம். இதுவும் 7வது சட்ட திருத்தம் 1956 தான் வரும். அதே மாதிரில உயர் நீதிமன்றம், இது நம்ம 10th ஸ்கூல் புக்ல இருக்குது. ஓகேங்களா, 7வது சட்ட திருத்தம் 1956 மூலமா என்ன செஞ்சுக்கணும்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு பொதுவான ஆளுநர் இருக்கலாம். அதே மாதிரில என்னது பொதுவான உயர் நீதிமன்றமும் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 9வது சட்ட திருத்தம் 1960. 9வது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1960 கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்தியா பாகிஸ்தான் உடன்படிக்கை 1958 படி மேற்கு வங்காளத்திற்கும் இந்திய எல்லைக்கு உட்பட்ட பெருவாரி பகுதி பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுக்கப்பட்டது. இதுதான் நம்ம பார்த்தோம். முகவுரை சம்மந்தப்பட்ட கேஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதில் பெருபாரியை பற்றி சொல்லியிருக்கோம். பெருபாரி கேஸ் எப்போன்னு பார்த்தோம் 1960 பார்த்தோம். அது முகவுரையில் என்னன்னு சொல்லியிருக்கோம், முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஓகே சரி. இப்போ பாருங்க, அந்த 9வது சட்ட திருத்தம் 1960 படி பெருபாரி பகுதியை எதுக்கு விட்டு கொடுத்துறோம், நம்ம பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுத்துறோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, 10வது சட்ட திருத்தம் 1961. சப்போஸ் நமக்கு பெருபாரி எந்த சட்ட திருத்தத்தின்படி பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 9வது சட்ட திருத்தம். ஓகே, 10வது சட்ட திருத்தம் எப்போ வருதுன்னா 1961 வருது. இதுபடி என்ன பண்றாங்கன்னா தாத்ரா மற்றும் நாகர் கவேலி இந்திய ஒன்றியத்தில் இணைக்கப்பட்டது. தாத்ரா மற்றும் நாகர் கவேலி எதுல இணைச்சிடறாங்க, இந்திய ஒன்றியத்தை கூட இணைச்சிடறாங்க. ஓகேங்களா, இப்போ அது என்னவா இருக்குன்னா யூனியன் பிரதேசமா இருக்குது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, 12வது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வராங்கன்னா 1962 கொண்டு வராங்க. 12வது சட்ட திருத்தம் 1962 கொண்டு வராங்க. இது என்ன சொல்றதுன்னா இந்திய ஒன்றியத்தில் கோவா, டாமன் மற்றும் டையூ இணைக்கப்பட்டது. இந்தியா கூட எதெல்லாம் இணைக்கிறாங்கன்னா கோவா, டாமன், டையூவை இணைச்சிடறாங்க. எத்தனாவது சட்ட திருத்தம், 12வது சட்ட திருத்தம். 10வது சட்ட திருத்தம் தாத்ரா மற்றும் நாகர் கவேலி. 12வது சட்ட திருத்தம் கோவா, டாமன், டையூவை இணைச்சிடறாங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ தாத்ரா மற்றும் நாகர் கவேலி பிளஸ் எது யூனியன் பிரதேச, அது கூட இன்னொன்னு சேர்ந்து யூனியன் பிரதேசமா இருக்கு. அது என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 14வது சட்ட திருத்தம். 14வது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வராங்கன்னா 1962 தாங்க கொண்டு வராங்க. இது என்ன செய்யுதுன்னா இந்திய ஒன்றியத்தில் புதுச்சேரி இணைந்தது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா புதுச்சேரி இணைஞ்சது அடிக்கடி கேட்பாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு பக்கத்துல புதுச்சேரி இருக்குது, அங்கேயும் தமிழ் தான் பேசுறாங்க. எல்லாமே மேக்ஸிமம் ஒன்று போல இருக்குனால இது அடிக்கடி கேட்க வாய்ப்பு இருக்கு. 14வது சட்ட திருத்தம் எப்போனா 1962. 14வது சட்ட திருத்தம் படி எந்த இதை இணைச்சாங்கன்னா புதுச்சேரி இணைச்சிட்டாங்க. ஓகேங்களா, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை இணைச்சிட்டாங்க. இது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி புதுச்சேரியும் கேட்டிருக்காங்க, கோவா, டையூ, டாமன் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, 15வது சட்ட திருத்தம். 15வது சட்ட திருத்தம் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1963. இது என்ன செய்யுதுன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60லேருந்து 62 அதிகரிக்குது. ஓகேங்களா, எத்தனாவது சட்ட திருத்தம், 15வது சட்ட திருத்தம் எப்போனா 1963. அது என்ன செய்யுதுன்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸோட ரிட்டையர்டு ஏஜை எத்தனை 60லேருந்து 62 இன்க்ரீஸ் பண்ணிடுது. ஓகேங்களா, உயர்நீதிமன்றத்துக்கு 62, உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு ஓய்வு பெறும் வயது என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் 21வது சட்ட திருத்தம். 21வது சட்ட திருத்தம் எப்போ வருதுன்னா 1967 வருது. 21வது சட்ட திருத்தம் எப்போ வருதுன்னா 1967 வருது. இது என்ன சொல்றதுன்னா 8வது அட்டவணையில் சிந்தியை 15வது மொழியாக சேர்க்கப்பட்டது. 8வது அட்டவணையில சிந்தி எத்தனாவது மொழியா சேர்க்கிறாங்கன்னா 15வது மொழியா சேர்க்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம கிளாஸ் டீச் பண்ணும்போது இது நான் சொன்னேன். 21வது சட்ட திருத்தம், 71வது சட்ட திருத்தம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 92வது சட்ட திருத்தம். இதெல்லாம் என்னது லாங்குவேஜ் பேஸ்ல வரதுல நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ஓகேங்களா, 1967. ஓகேங்களா, ஓகே வாங்க பார்ப்போம்.
என்ன லாங்குவேஜஸ் சேர்க்குறாங்க? சிந்தியை 15வது லாங்குவேஜாக சேர்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி 14 லாங்குவேஜ் தான் இருக்கும். இப்போ எத்தனை அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குன்னா 22 லாங்குவேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 14 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 8 லாங்குவேஜ் சேர்க்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு லாங்குவேஜ் சேர்ப்பாங்க 21ஆம் சட்ட திருத்தம் மூலமாக. அதுக்கப்புறம் 71ஆம் சட்ட திருத்தம் மூலமாக 3 லாங்குவேஜை சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் 92ஆம் சட்ட திருத்தம் மூலமாக 4 லாங்குவேஜை சேர்ப்பாங்க. ஆட் பண்ணுங்கள் 8 14 8ஐயும் ஆட் பண்ணால் 22 லாங்குவேஜ் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 24வது சட்ட திருத்தம் எப்போ வருதுன்னா 1971 வருது. ஓகேங்களா? ஓகே, இது என்ன சொல்றதுன்னா அடிப்படை உரிமைகள் உள்ளிட்ட அரசியலமைப்பின் எந்த ஒரு பகுதியையும் திருத்தும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடிப்படை உரிமைகள் உள்ளிட்ட அரசியல்படும் எந்த ஒரு பகுதியும் என்ன சொல்லலாம், பார்லிமெண்ட் திருத்தலாம் அப்படின்னு சொல்லுது. இதே மாதிரிக்குள்ள ஒரு நம்ம கேஸ் ஸ்டடிஸ் பார்க்கல பகுதி 3 திருத்தும் அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு உண்டு அப்படின்னு சொன்ன வழக்கு என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி முக்கியமான வழக்குகள் முக்கியமான கேஸ் ஸ்டடிஸ் எல்லாமே நம்ம சேனலை இப்போ தான் அப்லோட் பண்ணோம். நேற்று கிளாஸில் தான் அப்லோட் பண்ணோம். அதை பார்த்துருந்தீங்கன்னா அந்த இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? பகுதி 3 திருத்தும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கு அப்படின்னு சொன்னது என்ன கேஸ் அது மட்டும் சொல்லுங்க. ஓகேங்களா? எந்த வருஷம்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட், அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் குடியரசுத் தலைவர் அதற்கு கட்டாயம் ஒப்புதல் வழங்க வேண்டும் அப்படின்னு இந்த சட்டத்திருத்தத்தில் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 24 சட்டத்திருத்தம் 1971 ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்ன சொல்லுது? அரசியலமைப்பின் எந்த ஒரு பகுதியும் திருத்தும் அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லுது. நெக்ஸ்ட், அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் குடியரசுத் தலைவர் அதற்கு கட்டாயம் ஒப்புதல் வழங்க வேண்டும். குடியரசுத் தலைவர் கம்பல்சரி பர்மிஷன் கொடுக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது எத்தனை சட்டத்திருத்தம்? 24 சட்டத்திருத்தம் 1971. நெக்ஸ்ட் பாருங்க 31வது சட்டத்திருத்தம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1972. இது என்ன சொல்லுதுன்னா மக்களவையின் எண்ணிக்கை 525லேருந்து 545ஆக அதிகரிக்குது. ஓகேங்களா? மக்களவையோட எண்ணிக்கை 525லேருந்து 545 அதிகரிக்குது. நெக்ஸ்ட் 36வது சட்டத்திருத்தம். இப்போ மக்களவையில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 543 தான் கரண்ட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா 2 உறுப்பினர்கள் ஆங்கிலோ இந்தியன்ஸ்லேருந்து எடுப்பாங்க. அதுக்கு இந்த வாட்டி சட்டத்திருத்தம் நம்ம கொண்டு வரல. ஓகேங்களா? ஒரு வாட்டி 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை ரினியூவல் பண்ணுவாங்க. இந்த வாட்டி அதை ரினியூவல் பண்ணல. ஒன்லி ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு மட்டும் ரிசர்வேஷன் மட்டும் தான் ரினியூவல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 36வது சட்டத்திருத்தம் 1975. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடிக்கடி கேட்டிருக்காங்க. சிக்கிம் இணை மாநில அந்தஸ்து விலக்கப்பட்டு இந்தியாவின் ஒருங்கிணைந்த மாநிலமாக மாற்றப்பட்டது அப்படின்னு எந்த சட்டத்திருத்தம் சொல்லுதுன்னா 36வது சட்டத்திருத்தம் 1975. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படும் சட்டத்திருத்தம் இது 42வது சட்டத்திருத்தம் எப்போ கொண்டு வராங்க? 1976. ஓகேங்களா? ஓகே, இது சிறு அரசமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்வரன் சிங் குழுவின் பரிந்துரையின் பேரில் கொண்டு வரப்பட்டது. யார் பரிந்துரைனா? ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகேங்களா? என்னதெல்லாம் பாருங்க சமதர்மம் மதச்சார்பின்மை ஒருமைப்பாடு ஆகிய வார்த்தைகள் முகவரியில் சேர்க்கப்பட்டன. கரெக்ட். நெக்ஸ்ட் பகுதி 4A அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது. இந்த சட்ட திருத்தப்படி தான் அடிப்படை கடமைகளை பகுதி 4A சேர்த்திருப்பாங்க. நெக்ஸ்ட் புதிய உறுப்புகள் 32A 43A சேர்க்கப்பட்டன. 32A 43A 43A என்னன்னு நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸில் டிபிஎஸ்பியில் டீச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மறக்காம ஆர்டிகல் 43A எதை சொல்றதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீதிமன்றங்களின் நீதி புனராய்வு அதிகாரம் வரையறுக்கப்பட்டது. இது நெக்ஸ்ட் மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டன. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு 5 துறைகள் மாற்றப்பட்டன. இதுவும் நம்ம கிளாஸ்ல டீச் பண்ணியிருக்கோம். அந்த 5 துறைகள் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, என்னதெல்லாம் பார்ப்போம். சமதர்மம் மதச்சார்பின்மை ஒருமைப்பாடு ஆகிய வார்த்தைகள் முகவரியில் சேர்க்கப்பட்டன. இது எத்தனாம் சட்டத்துனா 42ஆம் சட்டத்தை 1976. 4A சேர்க்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது. நெக்ஸ்ட் 32 43 அந்த ஆர்டிகல் சேர்க்குறாங்க. நெக்ஸ்ட் நீதி புனராய்வு அதிகாரம் வரையறுக்கப்பட்டது. அதை டிஃபைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மாநில பட்டியலிருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 43வது சட்டத்திருத்தம் 1977. இது எப்போ வருதுன்னா 43வது சட்டத்திருத்தம் எப்போ வருதுன்னா 1977. இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் நீதித்துறையின் மறாய்வு மற்றும் நீதிபெறானை ஆகியவற்றின் மூலம் அதிகாரத்தை மீட்டெடுக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நீதிபெறானை ஜுடிஷியல் ரிவ்யூ மூலமா அவங்களுடைய அதிகாரத்தை மீட்டெடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 44வது சட்டத்திருத்தம் 1978. 44வது சட்டத்திருத்தம் 1978. இது ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதாவது சொத்துரிமையை வந்து அடிப்படை உரிமைகள்ல இருந்து நார்மல் ரைட்ஸ்ல போய் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சட்ட உரிமையா வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் தேசிய நெருக்கடி நிலையின் போது சரத்து 20 மற்றும் 21 நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேசிய நெருக்கடி நிலையின் போது சரத்து 20 மற்றும் 21 நிறுத்தி வைக்க முடியாது என்று கூறும் சட்டத்திருத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 44வது சட்டத்திருத்தம் 1978. நீங்க ஃபெமிலியரா கேள்விப்பட்டிருப்பது இந்த 1வது பாயிண்ட் தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகேங்களா? ஏன்னா இது நம்ம 10th புக்ல இருக்கு. இந்த 2வது பாயிண்ட் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் நம்ம 10th புக்ல இருக்குது. 52வது சட்ட திருத்தம் 1985. ஓகேங்களா? இது என்ன சொல்றா கட்சித்தாவல் தடை சட்டத்தை பத்தி சொல்லும். ஓகேங்களா? நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சித்தாவல் காரணமாக பதவி இழப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது நம்ம அட்டவணையில பாத்துருவோம். மறக்காம அது எத்தனாவது அட்டவணைன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? கட்சித்தாவல் தடை சட்டத்தை பத்தி கூறும் அட்டவணை எதுங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி இதுவும் பாலிட்டி அவுட் ஆஃப் புக் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோல இது சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஓகே,
நெக்ஸ்ட் பாருங்க 61வது சட்ட திருத்தம் 1989. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன சொல்லணும்னா 61ஆம் சட்ட திருத்தம் 1989 ஓட்டு போடுற வயசு ஃபர்ஸ்ட் 21 இருக்கும். அதை 18 குறைச்ச சட்ட திருத்தம் எதுனா 61ஆவது சட்ட திருத்தம். இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 65வது சட்ட திருத்தம். 65வது சட்ட திருத்தம் என்ன சொல்றதுன்னா 1990 வருது. இது என்ன சொல்றதுன்னு பாருங்க. பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினத்தவருக்கான சிறப்பு அலுவலருக்கு பதிலாக பல உறுப்பினர்களை கொண்ட தேசிய ஆணையம் உருவாக்க வழிவகை செய்தது. இதுதான் தேசிய ஆணையம் உருவாக்க வழிவகை செய்யுது. ஓகேங்களா? நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். இது தேசிய ஆணையம் உருவாக்க வழிவகை சட்ட திருத்தம்னா 65வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 69வது சட்ட திருத்தம் எப்போ வருதுன்னா 1991 வருது. இது வந்து என்ன சொல்றதுன்னா டெல்லி தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சிக்கிம், தாத்ரா நகர் ஹவேலி, புதுச்சேரி. ஓகேங்களா? புதுச்சேரி வந்து எத்தனாவது சட்ட திருத்தம் பார்த்தோம்? புதுச்சேரி வந்து 62வது சட்ட திருத்தம் பார்த்தோம். இது 69வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 71வது சட்ட திருத்தம் 1992. இது என்ன சொல்றதுன்னா 8வது அட்டவணையில கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி மொழிகள் சேர்க்கப்பட்டன. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். நெக்ஸ்ட் 73வது சட்ட திருத்தம். 73வது சட்ட திருத்தம் 1992. இதுவும் நம்ம கிளாஸ்ல டீச் பண்ணதான் பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா? பஞ்சாயத்து ராஜ்ங்கிற புதுசா ஒரு இதை ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பகுதி 9 அதை வந்து புதுசாக ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 74 சட்ட திருத்தம் அப்படியே முனிசிபாலிட்டிக்கு வரும். ஓகேங்களா? நகராட்சி, அதுக்கு நகர்பாலிகா அதுக்கு வரும். 74 சட்ட திருத்தம் 1992 என்ன சொல்றேன்னா நகர்ப்புற ஊராட்சி அமைப்புகளுக்கு அரசமைப்பு தகுதி பாதுகாப்பு வழங்குது. நெக்ஸ்ட் பகுதி 9 புதுசாக ஆட் ஆகுது. ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லா சட்டத்திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க 76வது சட்ட திருத்தம் 1994 வருது. ஓகேங்களா? 76வது சட்ட திருத்தம் 1994 வருது. இது என்ன சொல்றதுன்னா 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டமானது கல்வி நிறுவனங்கள் மற்றும் மாநில பணிகளில் 69% இடஒதுக்கீட்டை வழங்கியது. எனவே இச்சட்டத்தை நீதிமன்றம் மறுபரிசீலனை என்று பாதுகாக்கும் விதமாக 9வது அட்டவணையில் சில திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதுதான் 76வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 76வது சட்ட திருத்தம். ஏன்னா 69% இடஒதுக்கீடுனால எனக்கு என்ன ஞாபகம் வரணும், 76வது சட்ட திருத்தம் 1994 ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் இவங்க என்ன டேட் போட்டு இதை இது பண்ணியிருப்பாங்கன்னா நவம்பர் மந்த் டேட் போட்டு நவம்பர் 16 1992 டேட் போட்டு அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள இடஒதுக்கீடு எல்லாமே செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நவம்பர் 16 1992 இருந்து ஸ்டார்ட் ஆகி இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 86வது சட்டத்திட்டம் 2002. இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச சட்ட திருத்தம் தான். என்ன செஞ்சிருப்பாங்க, கல்வியை வந்து அடிப்படை உரிமையாக ஆக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? 6லேருந்து 14 வயசு உள்ள குழந்தைகள் கல்வி கற்பனை இது வந்து அடிப்படை உரிமையாக ஆக்கியிருப்பாங்க. ஆர்டிகல் 21 சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 51 6லேருந்து 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி உரிமை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத அடிப்படை கடமையில வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க 89வது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வராங்கன்னா 2003 கொண்டு வராங்க. 89வது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வராங்கன்னா 2003 கொண்டு வராங்க. இதுபடி என்னன்னா பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அவைகள் பட்டியல் இனத்தவருக்கான தேசிய ஆணையம் சரத்து 338, பழங்குடியினத்தவருக்கான தேசிய ஆணையம் 338A. ஃபர்ஸ்ட் ரெண்டும் சேர்ந்துதான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் தனித்தனியா NCSC, நெக்ஸ்ட் NCST, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். NCSC பற்றி சொல்கிறது 338. நெக்ஸ்ட் NCST பற்றி சொல்கிறது 338A. ஓகேங்களா? 338B என்னன்னு பார்த்தீங்கன்னா NCBC, பேக்வர்ட் கமிஷனை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 91வது சட்ட திருத்தம் 2003. இது என்ன சொல்றதுன்னா கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு வலிமை ஏற்படுத்தும் விதமாக அமைச்சரவையில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மக்களவையின் மொத்த எண்ணிக்கையில் 15% விட அதிகமாக இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 15% விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற சட்டத்திருத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 91வது சட்டத்திருத்தம் 2003. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாநிலத்தின் அமைச்சரவையில் அமைச்சர்களின் மொத்த எண்ணிக்கை முதலமைச்சர் உட்பட 15% விட அதிகமாக இருக்கக்கூடாது. எனினும் ஒரு மாநிலத்தின் அமைச்சரவையின் எண்ணிக்கை 12க்கும் குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற சட்டத்திருத்தம் எது? 91வது சட்டத்திருத்தம் 2003. நெக்ஸ்ட் பாருங்க 92வது சட்டத்திருத்தம் 2003 என்ன சொல்லுதுன்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். 8வது அட்டவணையில போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்தலி அப்படிங்கிற 4 லாங்குவேஜை சேர்க்குறாங்க. ஓகேங்களா? அதான். நெக்ஸ்ட் 97வது சட்டத்திருத்தம். இது வந்து எதை பத்தி சொல்றதுன்னா கூட்டுறவு பேங்கை பத்தி சொல்லும். ஓகேங்களா? கோஆபரேட்டிவ் சொசைட்டியை பத்தி சொல்லுது. அரசியலமைப்பானது சரத்து 19 கீழ் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குவது ஒரு அடிப்படை உரிமையை அளிக்கின்றது. கூட்டுறவு சங்கத்தை ஒரு அடிப்படை உரிமையில வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சரத்து 43B வந்து வாயிலாக கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாட்டிற்காக புதிய கோட்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் அதுக்குன்னு புதுசா ஒரு பகுதியை ஒதுக்கிறாங்க. என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா 9B. ஓகேங்களா? 9 வந்து உள்ளாட்சி, 9A வந்து நகராட்சி, நெக்ஸ்ட் 9A வந்து நகராட்சி, நெக்ஸ்ட் 9B வந்து என்னது, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகேங்களா? ஓகே, 100வது சட்ட திருத்தம் பாருங்க. 100வது சட்ட திருத்தம் எதை பத்தி சொல்றேன்னா இந்தியா வங்காளதேச நில எல்லை ஒப்பந்தத்தை பத்தி சொல்லுது.
101வது சட்ட திருத்தம் எப்போனா 2016. இது எதை சொல்லுதுன்னா ஜிஎஸ்டி பற்றி சொல்லுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜிஎஸ்டி பற்றி சொல்கிற சட்டத்திருத்தம் என்ன? 101வது சட்டத்திருத்தம் 2016. நெக்ஸ்ட் 102வது சட்டத்திருத்தம் என்ன சொல்லுதுன்னா பின்தங்கிய வகுப்புகளின் தேசிய ஆணையத்திற்கு அரசமைப்பு தகுதி. ஓகேங்களா, இதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அந்தஸ்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, தேசிய ஆணையத்துக்கு பின்தங்கிய வகுப்புகளின் தேசிய ஆணையத்துக்கு கான்ஸ்டியூஷன் அந்தஸ்து கொடுக்குறாங்க. 103வது சட்டத்திருத்தம் 2019 கொண்டு வராங்க. இது என்னன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்கனாமிக் வீக்கர் செஷன். ஓகேங்களா, இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்போ தான் கொண்டு வராங்க. 103வது சட்டத்திருத்தம்னா இடபிள்யூஎஸ் 1, 2, 3 இந்த மூணுத்தையும் வச்சு ஷார்ட்கட் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, இடபிள்யூஎஸ் வந்து 103வது சட்டத்திருத்தம் எப்போனா 2019. ஓகேங்களா, 3 ஸ்கொயர் 9 3ங்கிறது இடபிள்யூஎஸ் கேட்டகரியை குறிக்குது. ஓகேங்களா, அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு. ஓகேங்களா, அதை தான் சொல்லுது. நெக்ஸ்ட் 104வது சட்டத்திருத்தம் 2019 என்ன சொல்லுதுன்னா ஆங்கிலோ இந்தியர்களுக்கான மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் இடஒதுக்கீடு நிறுத்தப்பட்டது மற்றும் எஸ்சி எஸ்டிகளுக்கு இடஒதுக்கீடு 10 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்பட்டது. அதுதான் 104வது சட்டத்திருத்தம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புதுசாக பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பெண்களுக்கு பார்லிமெண்ட்டில் 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அது எத்தனாவது சட்டத்திருத்தம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரிக்கெல்லாம் கண்டினியூஸாக கிளாஸ் வேணும்னா பாலிட்டி கிளாஸ், நம்ம ஜிஎஸ் கிளாஸ் எல்லாமே தொடர்ந்து அப்லோட் பண்ணுறோம். ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே பாய், தேங்க்யூ.